Taste the Daily. காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்தினை கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் விடியா அரசின் ஏவல்துறை திமுக நிர்வாகியுடைய மகனை பிடிக்காமல் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக செய்து காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியில் அரசு பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை, அதாவது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு உள்ளிட்ட 3 மாணவர்கள் உட்பட 22 வயது மதிக்கத்தக்க அஜய் என்ற இளைஞர் உட்பட 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். திமுக நிர்வாகியினுடைய மகன்கள் அதில் 2 பேர் இருப்பதால் இந்த புகாரில் மெத்தனமாக விசாரித்துக் கொள்ளலாம் என்று அந்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் இந்த புகாரை வாங்க மறுத்ததாக தெரிய வந்திருக்கிறது. புகாரை வாங்கி இருந்தாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை முன்வர மாட்டார்கள் என்கிற வேதனையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியைச் சேர்ந்த அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள், 8ஆம் வகுப்பு மாணவர்கள் என 3 பேரோடு 22 வயது மதிக்கத்தக்க இளைஞராக இருக்கக்கூடிய அஜய் என்கிற 4 பேரும் சேர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவியை கட்டாயமாக கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அஜய் என்கிற நபர் அந்த 4 பேரோடு இணைந்து 11ஆம் வகுப்பு மாணவிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கொடுத்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கார்பரேஷன் வங்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த வங்கிக்கு பின்புறமாகத்தான் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மாணவி அந்த கொடுமையை தாங்க முடியாமல் கூச்சலிட்டும் கூட அந்த 4 பேர் கொண்ட அந்த கும்பல் அந்த மாணவியை சீரழித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரிடம் முறையிட்டிருக்கிறார். இது தொடர்பாக மாகரல் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் கூட கடந்த 3 நாட்களாக இந்த புகார் கிடப்பிலே கிடத்தப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக நிர்வாகி பாபு என்பவரது மகன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த மாணவனை இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட இந்த 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமி மற்றும் பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். திமுக பிரமுகர்கள் என்பதால் அந்த பாதிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் காவல்துறை தப்பித்து விடுவதாகவும் 3 நாட்களை கடந்தும் கூட இந்த சம்பவத்தில் நியாயம் கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படித்த பொறியியல் மாணவிக்கு திமுக நிர்வாகி என்று கூறப்பட்ட ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் புகார் அளிக்கப்பட்டு மறுநாளே விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஊடகங்களில் செய்தி வெளியான பிறகுதான் ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார். திமுக நிர்வாகி திமுக அனுதாபியாக மாறினார். அதே போன்றுதான் அரக்கோணத்திலே திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்த தெய்வ செயல் 20க்கும் மேற்பட்ட பெண்களை திமுக முக்கிய புள்ளிகளுக்கு விருந்தாக்கியதாக கல்லூரி மாணவி தெய்வ செயலால் பாதிக்கப்பட்டு காவல் நிலையங்களுடைய கதவை தட்டி கண்ணீர் வடித்தார். தொடர்ச்சியாக தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய சானட்டோரியம் பகுதியில் இருக்கக்கூடிய காப்பகத்திலே 130க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் தங்கி படித்து வரக்கூடிய அந்த காப்பகத்திலே அந்த இருக்கக்கூடிய, அதாவது காவலாளியாக பணியாற்றக்கூடிய மேத்யூ என்பவர் அந்த ஒரு மாணவிக்கு, குறிப்பாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கைகால்களை உடைத்து முகத்தில் மிகப்பெரிய அளவில் அவருக்கு புண்கள் ஏற்படுகிற அளவில், காயங்கள் ஏற்படுகிற அளவில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எத்தனை மாணவிகள் இந்த காமுகனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் இன்னும் தெரிய வரவில்லை. தொடர்ந்து விசாரணை என்கிற பெயரிலே பெற்றோரை கூட உள்ளே அனுமதிக்காமல் அலைகழிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போன்று அஜய் என்கிற இளைஞர் உட்பட 4 பேர் சேர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவியை சீரழித்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியுமா, அனுப்பக்கூடாது என்கிற மிகப்பெரிய அச்சத்தோடு அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வேதனையோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக நிர்வாகி பாபு என்பவருடைய மகன் கைது செய்யப்படவில்லை. திமுகவினராக இருப்பதால் இந்த பாரபட்சத்தை காவல்துறை காட்டுவதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். திமுக நிர்வாகியாக இருந்தாலும் கூட இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.